Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஜான் ஆக போறான் ஜான் ஆயிட்டான். இன்னைக்கு அந்த மோட்டு பத்துலுவ எந்த அளவுக்கு அவமானப்படுத்த போறேன்னு அழுவ போறதவங்க சிரிக்க போறது இந்த ஜான். என்ன அழகா கவிதை சொல்றீங்க. அது என்னன்னா ஒருவேளை உங்க கிரிமினல் மூளைக்குள்ள ஏதாவது சூப்பர் ஐடியா வந்திருக்கா பாஷ்? எஸ் என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குடா. இன்னைக்கு மேயர் சாரோட பொண்ணோட பர்த்டே. இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு மோட்டு பத்துல வருவாங்க. அவங்க கிஃப்ட நான் மாத்தி வச்சிடுவேன். அந்த கிஃப்ட பாக்குற மேயர் சார் அவங்க ரெண்டு பேரையும் இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாரு. என் பிளான் சக்சஸ். ஆனா பாஷ், நீங்க அப்படின்னு கிஃப்ட் மாத்த போறீங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்களே ப்ளீஸ். பாஸ் பறக்குறாரு. பாஸ் உங்களோட பயங்கரமான ஐடியா எல்லாமே எப்பவும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கே பாஸ். ஏன் வாய போடு. என்னோட ஐடியாவை பத்தி உனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கடா. ஹாப்பி பர்த்டே செல்லம், ஹாப்பி பர்த்டே தங்கம். இந்தாங்க உங்களுக்காக பர்த்டேக்கு ஸ்பெஷல் gift. எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் மோட்டு பத்தல அங்கிள். அப்பா நீ கொஞ்சம் இங்க வா. இது மோட்டு பத்துல கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட். இது எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சிடாத, தனியா வையே. இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் இதை திறந்து பார்க்க போறேன். இது என் பொண்ணுக்காக கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட். அப்படியா? நான் இப்ப இவங்களை இப்பவே மாத்திடுறேன். ஹீரோல இருந்து ஜீரோ. சமோசா. ஹலோ, யாருங்க அது? ஜான் ஆக போறேன் ஜான் ஆக போறேன் ஜான். நான் உன்னோட கிஃப்ட மாத்தி வச்சுட்டேன். இப்ப பாரு, அந்த கிஃப்ட மட்டும் திறந்து பார்த்தாங்கடா நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட போறடா. அந்த அவமானத்தை உன்னோட வாழ்க்கை முழுக்க நீ மறக்கவே முடியாது. வழக்கம் போல என்ன ஆச்சுடா மோட்டோ? அந்த குட்டா பையன் நம்ம கிஃப்ட மாத்திட்டானாடா. அதுக்குள்ள என்ன வச்சிருக்கானே தெரியல. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதனால உங்களுக்கு அவமானம் நடக்க போகுதுன்னு சொன்னான்டா. அதை நாம எப்படியாவது தடுத்தாகணும். ஏன்னா ஜானு குட்டை யார்கிட்ட வேணாலும் விளையாடு, என்கிட்ட விளையாடாத. எனக்கு கோவம் வந்ததுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாவன உன சாத்துவேன். நான் இங்க இருந்தா தானே உன்னால பிடிக்க முடியும். என்ன பிடிச்சாதானே உன்னால அடிக்க முடியும். ஜான் வேணாம், நான் என்கிட்ட மட்டும் விளையாடாத. மேயர் வீட்டுல வந்து இந்த மாதிரி பண்ணாத. டேய் முட்டக்கண்ணா, எதுக்காக தேவையில்லாம நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகுற? அவன் இந்த பார்ட்டி ஆளை விட்டு வேற எங்கேயும் வெளியில போயிருக்க முடியாது. இங்க தான் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அவனை கண்டுபிடிச்சு அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கிட்டு வேற கிஃப்ட் அவனுக்கு மாத்தி கொடுக்கலாம். நீ கவலைப்படாதே நண்பா. நான் இருக்க மாதிரி நீ ஏன் கவலைப்படுற? இப்ப நீ தோத்துடுவ. இன்னைக்கு உன்னோட பர்த்டே வா என்ன? இல்ல நம்பர் 1, எனக்கு அடுத்த மாசம் தான். அப்படின்னா இதுக்கான அர்த்தம் நம்மள யாருக்குமே இல்ல. அப்ப கண்டிப்பா பாஸுக்கு தான் இருக்கும். ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் குள்ள பாஸ். அட முதல்ல கண்ணாடிய போடுங்க. வெயில்ல வைக்காது மூளை மங்கி போச்சு. இதுல என் பர்த்டேக்கு வந்துச்சு. என் பர்த்டே எங்க இருந்து வந்துச்சு? இன்னைக்கு மேயர் சாரோட பொண்ணுக்கு தான் பர்த்டே. அடே மடையானுங்களா. ஆனா பாஸ், யாரோ ஒரு gift கொண்டு வந்து வாசல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன? இது ரொம்ப நல்ல விஷயம் தான்டா. இது வரைக்கும் என்னோட பர்த்டேக்கு யாரும் எந்த gift கொடுத்ததில்ல. அப்படி இருக்கும்போது இதை யாரா எனக்கு கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதை பிரிச்சு சாப்பிடுறது தான் முக்கியம். அந்த gift அழுங்காம குழுங்காம உள்ள கொண்டு வந்து கொடுங்கடா. சரி பாஸ். நான் தான் பிடிப்பேன்.
எதுக்குடா நம்ம கிஃப்ட்? நாம இந்த பாக்ஸ்ல தானே நம்மளோட கிஃப்ட பார்சல் பண்ணி கொடுத்த மாட்டோம், மறந்துட்டியா? அப்படியே ரிவர்ஸ் ஜம்ப் பண்ணு அவ்வளவுதான். க்ளோஸ் த டோர். நம்பர் 1 கிஃப்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க பாரு. எங்க 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 ஆனா அந்த கிஃப்ட் இன்னும் ஓபனே ஆகல, பாரு. கிஃப்ட் எங்க போகுது? எங்க பாரு நில்லு. நாங்க போனதுக்கு பிறகு கேளுடா. அறிவு கெட்ட முட்டாள்களா, நீங்க சீக்கிரமா போய் அவனுங்களை போனீங்க. நம்பர் வேண்டா. அட இவ்வளவு பெரிய கிஃப்ட ரோட்ல யார் வச்சுட்டு போனது? இது ரொம்ப வெயிட்டா இருக்க. யாரோ வெயிட்டான கிஃப்டா தான் நம்ம வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. இத தூக்குறதுக்கு வேற யாராவது கூட்டிட்டு வந்தாதான் சரியா இருக்கும். அடடா, இங்க இருந்த கிஃப்ட காணுமே. டேய் பசங்களா, நம்ம வீட்டு வாசல்ல இருந்த கிஃப்ட யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அட இங்க வந்து பாருங்க, கிஃப்ட் தானா படிக்கட்டு ஏறி மேல போய்கிட்டு இருக்கு. வந்து அதை எடுங்க சீக்கிரம். ஓடிடலாம் மட்டும், சீக்கிரம் வந்துட்டு. நாம மட்டும் இவங்க கையில சிக்கணும், அப்புறம் நம்மள குஸ்கா வாக்கி பிரியாணி ஆக்கி சாப்பிடுவாங்க. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, ஓட முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? ஐடியா, கவலை கொள்ளாதே சகோதரா. நம்ம 2 பேரும் வேஷத்தை மாத்திக்கிட்டு போலாம்டா. ஏய், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க யாரு? எங்களை பார்ட்டில வேலை செய்ய கூட்டிருக்காங்க. என்னோட பேரு பத்லுபாய். அப்ப உங்க பேர் என்ன? சொல்லிட்டு என்னுடைய பேரு மோதி பன்சி. உங்க வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல எங்க கூட வந்து டான்ஸ் ஆடுங்க, வாங்க. என்னமோ போங்கடி. ஏய், டக்குல பக்கல டக்குட்டா, பக்கல டக்குல டப்பிட்டா. ஒல்லே டோலி தாபாடோ, ஒல்லே டோலி தாபாடோ. டோலி டாலி துபடா, டோலி டாலி துபடா. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை. ஓ, கண்களுக்கு தொகல் கொட்டல் மறந்து வணக்கம். அடேங்கப்பா, இவங்க 2 பேருமே நல்லாவே டான்ஸ் ஆடுறாங்க. நீயே பார்த்தல்ல. வாங்க, இவங்கள ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் எல்லார் முன்னாடியும் ஆட வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பாவிங்களா, டேய் மோட்டோ எகிரின்ல சீக்கிரம் காப்பாத்து. இவங்க குரல் ஆம்பளைங்க குரல் மாதிரி இருக்கு. கிஃப்ட் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் பொம்பளைங்களே இல்ல, புடிங்க. ஏதோ ஏடா கூடமா நடக்க போகுது. அவங்கள சீக்கிரமா புடிங்க. அடகான கண்ணிதா, அது கேட்ட பொண்ணுதா. எங்க கிட்ட இருப்பதெல்லாம் ஒரே ஒரு gift தான். அப்போ பாவம், என் தோழிகள் மிரண்டு விட்டார்கள். என் அன்பு நண்பர்களே, மோட்டு பத்லு என் பொண்ணுக்காக கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட நம்ம எல்லாரும் இப்ப திறந்து பார்த்து சந்தோஷப்பட போறோம். தேங்க்யூ மோட்டு பத்லு அங்கிள். இவ்வளவு அழகான விலையுயர்ந்த கிஃப்டா எனக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் அங்கிள். நீங்க என்னைக்குமே ஸ்பெஷலா தான் இருப்பீங்க அங்கிள். எனக்கும் இந்த குர்குரி நகருக்கும். இது எப்படி ஆயிருக்கு? இந்த கிஃப்ட நான் தானே மாத்தி வச்சேன். ஏய், அங்கங்க ஓட பாக்குற, வாடா. எங்கடா கேட்டி பாக்குறப்பா? அவனா எப்படியா பாக்குறேன்? எல்லாமே புரிஞ்சு போச்சு. அந்த கிஃப்ட் எப்படி திரும்ப வந்துச்சுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சு போச்சு. ஓகே, அப்பனா ஜெயிலுக்கு கிளம்புறியா? ஜெயில உனக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் களி இருக்கு. சார், டீ சொல்லுங்க.
இது ஜான் சாருக்காக வந்திருக்கிற பார்சல். என்னது ஒரு கைதிக்கு பார்சல் வந்திருக்கா? நான் கொடுக்க மாட்டேன், நிச்சயமா கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். சார், நான் ஜெயில இருக்கும்போது எனக்காக ஃபர்ஸ்ட் கிஃப்ட் யாரும் அனுப்பி இருக்காங்க, அத மறக்காதீங்க ப்ளீஸ். சிங்கம் சார், போனா போதும் அவன் கிஃப்ட் அவன்கிட்டயே கொடுத்துருங்க. ஓகே. இந்தா. இது சீட்டிங். என்னோட கிஃப்ட எனக்கே பேக் பண்ணி அனுப்பியிருக்கீங்களா? இது பெரிய சீட்டிங். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.